ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைஸ் அண்ட் ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்தி சட்னி பார்க்க போகிறோம். அது என்ன சட்னின்னா கொத்தமல்லி சட்னி. கொத்தமல்லி சட்னியில் கொத்தமல்லி மட்டும் இல்லாமல் அது கூட கொஞ்சம் பூண்டும் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் கலந்துருக்கும். அதனால் இட் ஆட்ஸ் அப் த ஹெல்த்தி வேல்யூஸ் ஆஃப் த சட்னி. கொத்தமல்லி சட்னி நம்ம ஃப்ரீயாக தான் பண்ண போகிறாங்க. எப்படி பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். கொத்தமல்லி சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு எடுத்திருக்கோம். 1 கப்பு ஃபுல்லாக கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கோம். 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும். 7லேருந்து 8 மிளகாய் எடுத்திருக்கேன் நான். இது சின்ன மிளகாய். உங்களுக்கு கொஞ்சம் பெரிய மிளகாவாக கிடச்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரி காரத்தை கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க. 6 பல் பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி எடுத்திருக்கோம். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ கொத்தமல்லி சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயை நம்ம சூடுபடுத்தியிருக்கோம். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பையும் உளுந்தம்பருப்பையும் நம்ம பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஸ்டெப் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அது கரிஞ்சு போயிடக்கூடாது. அதனால் நம்ம பொன்னிறமாக தான் ஃப்ரை பண்ணணும். அதுக்காக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ உளுந்தும் கடலைப்பருப்பும் பொன்னிறமாக ஆயிடுச்சு. இந்த டைமில் வரமிளகாவை சேர்த்துக்கலாம். வரமிளகாவை நம்ம அதிக நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வறுபட்டதுமே நம்ம இதை தனியாக வேறு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே ஆயிலே நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லாவே குக் ஆகி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம புளியை சேர்த்துக்கலாம். புளி சேர்த்த உடனே நம்ம கொத்தமல்லியை சேர்த்துடணும். கொத்தமல்லி நம்ம எப்போவுமே லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். ஏன் அப்படின்னா இல்லைன்னா அதோட கலர் மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி நல்லா சுருங்கி அதோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா குக் ஆகி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வதக்கி வச்ச கொத்தமல்லி எல்லாமே முழுமையாக ஆறிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துட்டோம். இதை நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பொதுவாக சட்னி அரைக்கும் போது அதிகமாக தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது. ஏன்னா அதோட ஃப்ளேவர் அதோட டேஸ்ட் எல்லாமே மாறிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கெட்டியாக அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். சட்னிக்கு இப்போ நம்ம தாளிக்கணும். அந்த தாளிப்புக்காக கடாயை நம்ம சூடுபடுத்திக்கணும். 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா போதுமானது தான். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கருவேப்பிலை சேர்த்துக்கணும்.
அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். கொத்தமல்லி வந்து நம்ம பெரும்பாலும் நம்ம எல்லா டிஷ்ஷஸ்லையும் யூஸ் பண்ணோம். உதாரணத்துக்கு நீங்கள் தாளிக்கும் போது போடலாம், அதில் சட்னி மாதிரி செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம். பட் கொத்தமல்லியில் என்ன இன்ட்ரெஸ்டிங் இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னா, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொன்னால், இது வந்து டயபெட்டிஸை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும். அதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இதில். அப்புறம் வைட்டமின் கே வந்து உங்களுக்கு வந்து பெரும்பாலான வெஜிடபிள் கிடைக்காது. வைட்டமின் கே யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளட் ப்ரெஷர் லோவரிங் பண்ணுறதுக்கும் கொத்தமல்லி யூஸ் ஆகுது. ஸோ அதனால் கொத்தமல்லியை எல்லா டிஷ்ஷஸ்லையும் நீங்கள் யூஸ் பண்ணி டிஷ்ஷஸ் செய்யுங்க, நல்லது தான் உடம்புக்கு. சுவையான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது. அந்த பச்சை கலரும் அந்த கடுகும் அதில் புரிஞ்சிருக்கிறதும். ஓகே, நல்லாயிருக்கு. எனக்கு கொஞ்சம் உப்பு இருந்தால் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி ஃபைன். இப்போ இதை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி சட்னிகள் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெயில் தாளித்து போட்டினா நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இப்போ உதாரணத்துக்கு இந்த சட்னி வந்து புளி இருக்கிறதுனால இந்த ரைஸ் கூடயும் போட்டு சேர்த்து சாப்பிட்லாம். புளியும் காரமும் இருக்கும். ஸோ பிளெயின் ரைஸ் சாதம் வடிச்சிட்டு இதை அதில் போட்டிங்கன்னா போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் தாராளமாக ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். தாம பாணியில் சொன்னோன்னா அசத்தலாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எனக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.